ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செகண்ட் vlog. இன்னைக்கு எங்கே போகிறோம்னா காலேஜ் போக போகிறோம். இன்னைக்கு தான் எங்களோட ஃபோர்த் செம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே. இவன் ஜான், கார்த்தி, ஜெரோம், காட்ராடி, ஜெரோம், தன்வந்த். இப்போ வந்து நாங்கள் காலேஜ் போக போகிறோம். இன்னைக்கு தான் ஃபோர்த் செம்மோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இப்போ நம்ம போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேற்று தான் செம்மு முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இன்னைக்கே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வச்சுட்டாங்க. அப்படி உடம்புலாம் சிலுக்குது கொண்ட சிக்கனான அவளே அப்படி கழிச்சு குச்சி தின்னுடுவாங்க அம்மா. இப்போ நாங்கள் செம்முக்கு இவங்க லீவ் விடல, லீவ் விடல போடலாம்னு நினைச்சோம். ஆனால் லீவ் போட வந்து முடியாது. இவங்க பிளேஸ்மெண்ட் வச்சு லீவ் போறதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 2 hours later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரேக் டைமு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 hour கிளாஸு சம தூக்கம் தூங்கி வச்சு இப்போ நாங்கள் பிரேக்ல வந்து என்ன பண்றோம்னா, எப்படியும் அடுத்த 2 hour இவன் தூங்குவோம். அப்போ மட்டும் நானே இவன் போன் எடுத்து வீடியோ எடுத்து அதையும் அப்லோட்லாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பாட்டை காட்டுறோம். ஆக்சுவலி இங்கே தான் வந்து நாங்கள் எல்லா ஃபோட்டோஸும் எடுப்போம். எங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா டைம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான், எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ ஃபோட்டோ. ரொம்ப ஜாமா. இப்போ அடுத்த இன்னும் 2 hour கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதே கிளாஸ் தான். இன்னும் 1 வாரத்துக்கு எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான். ஸோ அது முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஏய் பாருங்கடா vlog. ஸோ இப்போ vlog இந்த இடத்தோட வந்து இப்போதான் ஃபோன் அடிச்சு வந்துகிட்டே இருக்கான். ஆமாம், அவனால தான் vlog வந்து லேட்டாக வருது. அவனை வந்து காட்டுறோம். இதுவும் இல்லாமல் எங்களுக்கு செமஸ்டர்னால நாங்கள் 1 மாசமா எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து vlogs வந்து ரெகுலராக வரும்னு நினைக்கிறோம், வரும். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் லஞ்சில் வந்து vlog கண்டினியூ பண்ணுறோம். இப்போ எப்படியும் எங்களுக்கு என்ன vlog பிளான் இருக்குன்னா, ஃபெப் 14 அப்போ மெரினா பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்க லவ்வர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எங்கள் கழகத்து முக்கியமான ஒரு உறுப்பினர் வந்து தினேஷ். அவர் வந்து நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுத போயிருக்காரு. அவர் வந்து என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். பிசிக்ஸில் வந்து அரியர் வச்சிருக்கான். மேக்ஸ்லாம் M1 கிளியர் பண்ணிட்டான். ஆனால் ஃபிசிக்ஸில் இன்னும் அரியர் வச்சிருக்கான். அவன் வருவான். மதியானம் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். பெல் அடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ கிளாஸ் போகிறோம். A few hours later. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லஞ்ச் பிரேக்கு. இதை வந்து நான் இவன் ஆக்சுவலி பக்கத்து கிளாஸ், எங்கள் கிளாஸ் கிடையாது. இப்போ திருப்பி ஒரு 2 hour கிளாஸ் நடந்துச்சு. ஃபுல்லாக தூங்கிட்டோம். இப்போ தான் ஆக்சுவலி இப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து பஸ் கேன்டீனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து மத்தியானம் கிளாஸுக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து பிரேக்ல வரேன்னு சொன்ன எடிட்டர் லஞ்ச்ல தான் வரான். ஆமா, மாதிரி தான் வீடியோ நாங்கள் கொடுக்குற வீடியோ கொடுத்தாலும் லேட்டாக தான் எடிட் பண்ணி போடுவான். அதுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பில்லை. என்ன சொல்ல, எடிட்டரை பற்றி கமெண்ட்ல வந்து திட்டுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் காய்ஸ், எடிட்டருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிலைமை என்ன ஏதுன்னு தெரியும். நீங்களும் கமெண்ட் நானே பண்ணுங்க. எடிட்டர் தான். நானே ஏன் வீடியோ லேட் ஆகுதுன்னா எடிட்டருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டோம். அதனால அப்படியே போய் வண்டியில் விட்டுருப்போம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றத காட்டுறோம். எப்படியும் டெய்லி பிரிஞ்சு தான் சாப்பிட்றோம். சும்மா நிமிஷம் தான் போகும். மழை நல்ல வழக்கமாக சாப்பிட்றது தான். A few moments later. அதான் வந்துட்டு கோகுல். ஆனால் இப்போ வந்து இவன் எங்கள் கேங்கை விட்டு விலகி வச்சுருக்கோம். ஏன்னா இன்டர்ன்ஷிப் வந்து சொல்லாமே போகிறோம். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகிறாங்க. அதனால் இவனை வந்துட்டு கேங்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏன் சோகமாக இருக்கானா, இது ப்ரொப்போஸ் டே அப்போ இவனுக்கு ஆளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ ஒரு சண்டே ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லுவாப்புல. அதெல்லாம் போய் சொல்கிறாங்க. இது ஆக்ஷன் மேடம். இவன் வந்து ஃபாரின் போனதுதான் ஸ்லாங் பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபுல்லு இந்த வீடியோ பார்த்துட்டு கூகுள் அழகன்னு கமெண்ட். அப்புறம் ஃப்ளைங் என்ன இது போய் சொல்றேன். நீங்க மாமா வந்து எனக்கு கார் வாங்கி தர போறாரு. கார்ல தான் வந்துட்டு போறோம். பையன் அரியர் எழுத போயிருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்போம். மாப்பிள்ள என்ன பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆயிருவியாடா? புரியல. கிளாஸ்க்கு வாடா.
கைஸ் நாங்கள் தினேஷ் கால் பண்ணிட்டோம். அவன் வந்துட்டேன் பக்கமாக வந்துட்டேன்னு சொல்கிறான். தான் வந்துட்டான். டேய் தினேஷ் இங்க வா. இங்கே வாடா. ஹாய் ஹாய். சரி எக்ஸாம்லாம் புரிஞ்சு. எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ பிட் எடுக்கிறோம்னா எல்லாம் செக் பண்ணுறாங்களா? நான் எதுவுமே எக்ஸாம் பண்ணல. நானே எடுத்துட்டு போகலையே. அப்புறம் வந்து எல்லாம் செக் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அரியர் வச்சது அரியர் வச்சதுலேயே அரியர். அதுக்கப்புறம் எழுதின அரியர்லாம் இப்போ எத்தனாவது அடுத்ததுல கன்ஃபார்ம் வாய்ப்பு அதுவும் நடக்காது. அடுத்த மூலியமா அரியர் போவோம். அதை ஒரு விளாக் போடுவோம். ஏற்கனவே 3 கொஸ்டின் இல்லை. நாங்கள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறோம். ஃபைனல் இயர் படிக்கிறதே விளாக் போடுவோம். அப்பயும் இதே சொல்லுவோம். அப்பல வேலைக்கு போறப்ப கிளியர் பண்ணிக்கிறியா? அதுக்குள்ள கன்ஃபார்ம் டெஃபினெட்லி இது என்னன்னா M1 கிளியர் பண்ணிட்டான். எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. ஆனா பிசிக்ஸ் கிளியர் பண்ணல. அசிங்கமா இல்லையா உனக்கு? பண்ணுங்க தெரியும் கிளியராக இருக்கான்னு. அதுக்குதான் பொண்ணுகள்ட்டையும் பேசக்கூடாது. பேசுறது இல்லடா. நீங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு அனுப்புறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்னா இவன் ஆளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, டீ வாங்கி கொடுக்கறதுன்றீங்க. இல்லை அவன் எல்லாம் சும்மா புரிஞ்சுக்கோங்க மக்களே. சிங்கிளாக இருக்கனால பாய்ஸ் ஸ்கூல் படிச்சு இல்லை. இவன் காலேஜ் ஸ்கூலுக்கும் ஐடி கார்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுலேயே தெரிஞ்சுக்க ஒரு எனக்கு பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கல. அவனுக்கு மண்டை கொள்ள லவ்வை பற்றிலாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா காதல் பண்ணுறது காதல் அடுக்கல் உடனே கதை. இவனுக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு. அது நேரம் ஒன் சைட் பிரேக்கப் தான். ஆனாலும் பையன் அந்த மாதிரி சோதனை பார்த்தாலே நம்ம எதிர்பார்க்கலாம். இவன் தாடி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தாடி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கூட முடியலாம் வளர்த்துட்டு சொன்னேன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கண்டென்ட்டுக்காக ஏதோ போயிட்டு இருக்கான். தினேஷ் விடியலாம். நீங்கள் இப்போ என்ன உள்ள நடத்திருக்காங்கன்னா டேட்டா இன்ட்ரப்ஷன் டேட்டா ஆஃபீஸ் டாபிக் நடத்திருக்காங்க. அதை பற்றி தினேஷ் நான் தூங்கிட்டேன். உடம்பு சரியில்லை. நான் தூங்கிட்டேன். நான் இவனே சொல்கிறேன். கோகுல் உங்களுக்கு மேம் வந்து டேட்டா எஃபிஷியன்சி அண்ட் டேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் நடத்துனாங்க. அதை பற்றி என்ன தெரியும்? புரியல. வந்து கருப்பாக தூங்கிட்டேன். தூங்கலாம் ட்ரை பண்ணோம். மாட்டில் தூக்கம் வரல. அப்புறம் வந்து இன்ஸ்டா பார்த்துட்டு நான் கேம் விளையாண்டுருக்கேன். நானும் கேம் விளையாண்டுருக்கேன். இங்கே வந்து சரியான பக்கத்து கிளாஸ் இவன் என்ன பண்ணான்னு கேட்போம். இங்கே வந்து டைரக்ஷன் சொல்லிட்டு டாபிக் எடுத்தாங்க. நான் கவனிக்கிறேன். நல்லா தூங்கிட்டேன். தூங்கி என்சா அப்படியே வரேன். காலையிலையும் தூங்குறான், நைட்டும் தூங்குறான். என்னதான் பண்ண போறான்? தூக்கம் தான் கைஸ் பண்ணலாம். கைஸ் ஃபைனலி வந்து காலேஜ் இப்போ முடிஞ்சு இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சரணா ஸ்டோர்ஸ் போயிட்டு எங்கள் வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து ரெகுலராக குடிக்கிற பையா கடைக்கு போவோம். இதுதான் எங்கள் பையா. பையா ஹாய். ब्लॉग भैया हाँ YouTube में अपलोड करने के लिए விஷ்ணு